சொத்து வழக்கு மேல்முறையீட்டு விசாரணையில் அரசு வழக்கறிஞராக பவானி சிங் நியமனம் செல்லாது என்று உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் பெஞ்ச் தீர்ப்பளித்துள்ளது. ஊழல் வழக்குகள் சமுதாயத்தை எந்த அளவு பாதிக்கும் என்பதை உணர்ந்து கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அரவிந்த். ஜெயலலிதாவின் சொத்து மேல்முறையீடு வழக்கானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராவதை எதிர்த்து திமுக பொதுச்செயலர் அன்பழகன் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டு கடந்த புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. 2 நாட்கள் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பவானி சிங்கை நியமிப்பதற்கு தமிழக அரசுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. தமிழக அரசு தனது உரிமையை மீறி தனது சட்டத்தின் புறம்பாக இவரை நியமித்துள்ளனர். எனவே அவர் நியமனம் செல்லாது. இருந்தாலும் இந்த வழக்கில் மீண்டும் ஒரு விசாரணை நடத்த தேவையில்லை. காரணம் என்னவென்றால், இந்த வழக்கில் கீழ் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து ஆவணங்களும் அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டுள்ளன. எனவே அந்த ஆவணங்கள் சாட்சிகளின் படி தீர்ப்பு வழங்கலாம். குமாரசாமி அவர்கள் தீர்ப்பு வழங்கலாம் என கூறியுள்ளனர். இந்த வழக்கோட சாட்சிகள், ஆவணங்கள் மற்றும் இந்த 2 தரப்பும் எதிர்த்தரப்பு 2 தரப்போட எழுத்துப்பூர்வமான வாதங்கள் பிளஸ் சுப்பிரமணிய சுவாமியோட எழுத்துப்பூர்வமான வாதங்கள், இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்கும்னு சொல்லிக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமாக இன்னைக்கு நீதிபதி என்ன சொன்னார்னா, ஊழலானது இந்தியாவில் மிகப்பெரிய நோய். இந்த ஊழலை தடுப்பதே நீதித்துறையின் முக்கியமான குறிக்கோளாக உள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஊழல் இது மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ். இதை கருத்தில் கொண்டு குமாரசாமி அவர்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்டை அவர் சொல்லியிருக்கிறார்.